இந்த வேலை பார்த்தீங்கன்னாக்கா என் ஃபேமிலியில் யாருக்கும் பிடிக்காத வேலை. ரிலேஷன்ல சொந்தக்காரங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை வந்து ஒரு நோயாளி மாதிரி ஒதுக்கி வச்சாங்க. நீங்கள் கேட்கும்போது நல்லாவே கேட்டு பாருங்க, அது வந்து சைலன்ஸ் சவுண்ட் கிடையாது, மரண ஓலம். ஒரு ஆக்சிடென்ட்டை தவிர்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த சின்ன பசங்க டூ வீலர் கொடுக்காதீங்க, டூ வீலர் கொடுக்காதீங்க. வணக்கங்க, என் பேர் சரவணன். நான் பவானில் வந்து ஸ்ரீ சாய் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் சொல்லி ஆம்புலன்ஸ் சர்வீஸ் நடத்தி வரேன். அந்த தொழிலில் வந்து 18 வருஷமாக இருக்கேன் நான். என்கிட்ட வந்து மார்ச்சுரி வண்டி, ஆம்புலன்ஸ் சர்வீஸு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மொபைல் ஐசியூ வண்டி, ஃப்ரீசர் பாக்ஸு, எல்லா வண்டியுமே என்கிட்ட இருக்குது. இந்த தொழிலுக்கு வர காரணம் என்னென்னு பார்த்துட்டிங்கனாக்கா, எங்கள் அம்மா தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் அம்மா இறக்கும்போது கொஞ்சம் ஆம்புலன்ஸ்க்காக ரொம்ப சிரமப்பட்ட போது அந்த ஐடியா வந்துச்சு எனக்கு, அந்த ஆம்புலன்ஸ் தொழில் போகணுன்னு. அதுக்கப்புறம் இந்த ஆம்புலன்ஸ் தொழில் வர நிறையா ஒரு ஆக்சிடென்ட்டு, எமர்ஜென்சி கேஸ் ஓட்ட நம்ம வாழ்க்கையோட மாற்றம் என்னென்னா, நமக்கு இதான் லைஃப் அப்படி மாதிரி இந்த லைஃப் வந்தாச்சு. ஒரு சாதாரண நாளில் ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னாக்கா, முதல்ல அவங்க தகவல் சொல்லுவாங்க. அந்த தகவல் சொன்னோன்னா அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போய் நிற்கணும். டைமிங் பார்க்காம அடுத்த செகண்ட் அந்த வேலையை செய்யும். நாங்கள் அந்த இடத்துக்கு போய் அந்த பேஷண்ட்டோட நிலைமை பார்த்துட்டு, அந்த நிலைமை எப்படி இருக்கான்னு பார்த்து அவங்கள ஆம்புலன்ஸ் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு, அவங்க ஓட்டு வேணுமா, ஆக்சிஜன் வைக்கணும், அப்படி இல்லை அப்படின்னாக்கா வெண்டிலேட்டர் வைக்கணும் அப்படின்னாக்கா, நியர்பை ஏதாவது ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருந்தனாக்கா அங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி மற்றபடி அவங்க மேல் சிகிச்சைக்காக ஈரோடு கோயம்புத்தூர் கொண்டு போவோம். என்னோட லைஃப்பில் வந்து மறக்க முடியாத சம்பவம்னா, பக்கத்தில் நம்ம பவானி பக்கத்தில் பருவாச்சின இடத்துல வந்து ஒரு கம்பெனி பஸ் ஒன்று ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த கம்பெனி பஸ் ஆக்சிடென்ட் ஆகும்போது நிறைய பேர் பாதிப்பானாங்க. அதில் கை கால் எல்லாமே நிறைய பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இருந்தாங்க. அந்த டைமில் வந்து ஆம்புலன்ஸ் வசதி கொஞ்சம் கம்மி இருந்தால் கொஞ்சம் ஆம்புலன்ஸ் வச்சு நம்ம எத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி மேல் சிகிச்சைக்காக இவ்வளோ அனுப்பிச்சு விட்டோம். அதுக்கப்புறம் அந்த கொரோனா வந்தது. அந்த கொரோனாவில் அப்படி தான் ஒரு 5 மாதம் 6 மாதம் வந்து நம்மகிட்ட வேஸ்ட் ஸ்டாஃபும் அதே மாதிரி நம்மளும் அப்படி அப்படின்னா ஒரு வீடு குடும்பம் நம்ம குழந்தைங்க அது யாரையும் பார்க்காம 6 மாதமாக வந்து பப்ளிக்காக மக்களுக்காக அந்த ஒரு சேவை செஞ்சோம். அது ரொம்ப பிடிச்ச விஷயம். அது கொரோனா டைம்லேயும் அதே மாதிரி என்னென்னா, நிறைய பேஷண்ட் வந்து கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போவோம். நியர்பை ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகும்போது என்னென்னா, அங்கே பெட் வசதி இருக்காது, ஆக்சிஜன் இருக்காது. இது எல்லாம் எங்கே இருக்குதுன்னு தொலைவி கண்டுபிடிச்சி அந்த பேஷண்ட்டை கூப்பிட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டலில் இறக்கி விட்டு அவங்க கொஞ்சம் க்யூர் ஆகி வராங்க. இல்லை அப்புறம் அதுக்கப்புறம் மேசிக்காக வெளியூர் கோயம்புத்தூர், சேலம், நிறைய நாமக்கல். அப்போது வந்து அந்த டைமில் எங்கே ஹாஸ்பிட்டலையுமே எந்த இது கிடைக்கல. நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வந்து இந்த கொரோனாவில் பாதிப்பாகி அவங்க ஃபேமிலி எல்லாருமே ஒதுக்கி வச்சுட்டு எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க. அவர் மட்டும் தான் வீட்டில் இருந்தார். இது முன்னூற்றி மூலியமாக தகவல் சொல்லி அவங்க வீட்டுக்கு போய் அவரை கூப்பிட்டு வந்து இங்கே நம்ம பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்து அங்கே இடம்ல சொன்னோன்னே திருப்பி அங்கேருந்து பருவாச்சி சைடு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போய் அங்கே அவர் பார்த்து அங்கேயே அட்மிஷன் போட இடம் இல்லாமல் ஓட்டுலன்னு சொல்லி திருப்பி என்னோட ஆம்புலன்ஸ்லேயே ஓட்டு வச்சு பெருந்த சானிட்டரியும் கொண்டு போய் அங்கே எல்லா வசதியும் இருந்தும் என்னென்னா பெட் வசதி இல்லாதனால ஆம்புலன்ஸ்லேயே அவர் வச்சிருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் 3 நாள் 2 நாள் வரைக்கும் நாங்கள் வண்டியிலே வச்சிருந்து அட்மிஷன் போட்டு வந்தோம். அந்த டைமில் வந்து ஆம்புலன்ஸ் வெஹிக்கிள் கம்மி, பேஷண்ட் பாதிப்பு அதிகம். அதனால் என்னென்னா பெட் வசதி இல்லாதனால ஆம்புலன்ஸே வந்து நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலாக ஒர்க் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துறாங்க. அது கொரோனா டைமில் வந்துங்க எங்கிட்ட வேலை ஸ்டாஃப்ஸ் டிரைவர்ஸு எல்லாருமே என்னென்னா அந்த கிட்டு போட்டு தான் நாங்கள் அந்த வேலை செஞ்சோம். ஒரு சில டைமில் வந்து சாப்பிட்டுக்கு போகணுவாங்க, திருப்பி கிட்ட கழட்டிட்டு திருப்பி கிட்ட போட்டு அந்த பேஷண்ட் அட்டன் பண்ணி அவங்களை கொண்டு போய் சேஃபாக கேட்டுட்டு வந்தாங்க. அந்த கிட்ட போட்டிருக்க முடியாது, ஆனால் போட்டு கழட்டி மறுபடியும் அது போடுறதுன்னா சாப்பிட முடியாது. ஒரு சில டைமில் சாப்பிடவும் முடியாது. ஏன்னா க்ளவுஸ் கழட்டணும், மறுபடியும் சானிடரி போட்டு கை கழுவணும், அப்புறம் சோப் போட்டு கை கழுவணும், அதுக்குள்ள ஒரு கேஸ் கூடுவாங்க. அதுக்காக போயிடுவோம். எங்கள் பசங்களும் அந்த கொரோனா டைமில் வந்து நிறைய ஸ்டாஃப் டிரைவர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த லாக்டவுன் டைமில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. மக்களுக்கு சொல்கிற ஒரு தாழ்மையான கருத்து என்னென்னா, ஒரு ஆம்புலன்ஸ் எமர்ஜென்சி கேஸ் சைரன் போட்டு வராங்க அப்படின்னாக்கா நம்ம அந்த வண்டிக்கு முன்னாடி போயிட்டு நம்ம அழைச்சிட்டு போகிறது, வண்டிக்கு பின்னாடி கொஞ்சம் அந்த வண்டியை ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணிட்டே வருது, சைரன் போட்டிருக்குன்னு தெரிஞ்சும் முன்னாடி ஸ்லோவாக போகிறது, இதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் நீங்களும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் ஓட்டுற நாங்களும் சப்போர்ட் பண்ணி உள்ள பேஷண்ட்டே சேஃப்டியாக கொண்டு ஹாஸ்பிட்டல் ஆகிடுவோம். மக்களாக நீங்களும் கொஞ்சம் பாதிப்பு இல்லாமல் ஆம்புலன்ஸ்க்காக கொஞ்சம் மரியாதை கொடுத்து கொஞ்சம் வண்டி போகிறது வழி கொடுங்க. இது சாதாரண விஷயம் என்னென்னா, இப்போது ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு உடம்பு சரியில்லை, இல்லைன்னா பக்கத்து வீட்டிலேயே எழுத்து வீட்லேயோ ஒரு பாதிப்பு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் முதல்ல 108 கால் பண்ணுங்க. இருந்தாலும் நியர்பை ஆம்புலன்ஸ் யாராவது இருந்ததுன்னா அவங்களுக்கு தகவல் சொல்லி கூப்பிடுங்க. அவங்க வந்து டக்குன்னு முன்னாடியே வந்து, ஏன்னா 108ங்கிறது வந்து அவங்க சென்னை கால் பண்ணி சென்னையிலேருந்து லோக்கல் வந்து அப்புறம் நமக்கு லொக்கேஷன் உங்களுக்கு கால் பண்ணி கேட்டு லொக்கேஷன் டைமிங் வேஸ்ட் ஆகும். நான் என்னன்னா நியர்பை ஆம்புலன்ஸ் ஏதாவது நம்பர் இருந்தால் வாங்கி கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படி ஒரு பாதிப்பு ஏதாவது பக்கத்துலேயே இருக்குது, இல்லை போகிற வேலை 5 வேலை பார்க்குறோம், அப்படி பார்த்தா இந்த பாதிப்பு ஆச்சு அப்படின்னா உடனே தகவல் சொன்னீங்கன்னா நியர்பை ஆம்புலன்ஸ் யாரும் எடுத்துகிட்டு வந்து அவங்க உண்டான உயிர் காப்பாற்றுற வந்து நம்ம இருக்கிற தொழில் உயிர் காப்பாற்றுற விஷயம். அதில் வந்து நீங்கள் தகவல் உங்களோட மக்களாகி நீங்கள் வந்து உங்கள் தகவலை எவ்வளோ வேகமாக சொல்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் எங்களோட சேவை செஞ்சிட முடியும். இப்போ பவானிலையும் சரி எங்கிட்டையும் சரினா பேசிக் லைஃப் சப்போர்ட் ஆம்புலன்ஸ் தான் இப்போ எங்களுக்கு இருக்குது. இப்போது மொபைல் ஐசியூ ஆம்புலன்ஸ்னால் கொஞ்சம், அதாவது ஐசியூ வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா உள்ள வெண்டிலேட்டர், மானிட்டர், சிரிஞ்சு பம்பு, ஆக்சிஜன் இது எல்லாமே இருக்கணும். அது இருந்தால் தான் மூச்சோட சிரமமாக இருக்குது. இப்போ அடுத்தது வந்து கொரோனா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த வருங்காலத்தில் என்னென்னா
அந்த மாதிரி சப்போர்ட்டோட வண்டி வச்சுருக்கணும். இப்போ அது வண்டி வெஹிக்கிள் கம்மியாக இருக்குது. இப்போ ஒருத்தராக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வாங்கிட்டாங்கன்னா அடுத்தது கொரோனா வந்தாலும் பிரச்சனை கிடையாது. அவ்வளோ பாதிப்புலேருந்து காப்பாற்ற வாய்ப்பு இருக்குது. இந்த வேலை பார்த்தீங்கன்னாக்கா என் ஃபேமிலியில் யாருக்கும் பிடிக்காத வேலை. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னா, நான் அந்த வேலைக்கு ஃபஸ்ட்டு நான் போகும்போது எங்கள் வீட்லேயும் வேணும்னு சொன்னாங்க. ரெண்டாவது நம்ம ரிலேஷன்லேருந்து சொந்தக்காரங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை வந்து ஒரு நோயாளி மாதிரி ஒதுக்கி வச்சாங்க. இப்போ கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த தொழிலோட பக்குவம் நமக்கு புரிஞ்சுது. நமக்கு புரிஞ்சு அவங்களுக்கு புரிய வச்சதுனால இப்போ நம்ம குடும்ப வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கு. ரெண்டாவது இப்போ நான் பண்ணுற சேவை பார்த்து எங்கள் குழந்தைகிட்ட சொல்கிறேன். எங்கள் குழந்தைகிட்ட 4 பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து உங்கள் அப்பா வந்தார், எங்கள் அப்பாவை காப்பாற்றினாரு, எங்கள் தம்பி காப்பாற்றினார். அந்த மாதிரி அவங்க போய் எங்கள் குழந்தைகிட்ட சொல்லும் போதும் இல்லை எங்கள் ரிலேஷன் நாட்டி சொந்தக்கார சொல்லும் போது அவங்க நம்மகிட்ட திருப்பி அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் இந்த தொழிலை வந்து இப்போவும் கூட செஞ்சுட்டு இருக்கிறோம். இனிமேல் வருங்காலத்தில் இந்த தொழில் நமக்கு அப்புறம் ஏதாவது செய்யணும். அழியாத தொழில் இது. அதே மாதிரி அழிய விட மாட்டோம். இப்போது நம்ம பொதுவாக ஆக்சிடென்ட்டை தவிர்க்கணும். அப்படி இருக்கு ஒரு ஆக்சிடென்ட்டை தவிர்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம போகும்போது ஹெல்மெட் போட்டு போகணும். இல்லை நம்ம காரில் போகிறோம் அப்படின்னாக்கா கம்பல்சரி நம்ம வந்து சீட் பெல்ட் போட்டு போகணும். ரெண்டாவது மெயினான விஷயம்னா ட்ரிபிள்ஸ் போகக்கூடாது. ராங் ரூட்டில் ஏறி போகக்கூடாது. ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னா சைரன் போடுதுன்னா அந்த நம்ம சைரன் சவுண்டை வந்து நம்ம நார்மலாக நினைக்கிறோம். ஒரு ஆரனோ மியூசிக் நினைக்கிறோம். அது மியூசிக் கிடையாது. அந்த சவுண்டை வந்து நீங்கள் கேட்கும்போது நல்லாவே கேட்டு பாருங்க. அது வந்து சைரன் சவுண்ட் கிடையாது, மரண ஓலம் அது பேர். சரிங்களா? அதை வந்து நீங்கள் காதில் கேட்டீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வழி விட்டு உங்கள் பாதையில் நீங்கள் போங்க. ஆம்புலன்ஸ் போக வேண்டிய பாதையில் ஆம்புலன்ஸ் போய்க்கும். அதே மாதிரி செல்ஃபோன் பேசிட்டு டிரைவ் பண்ணாதீங்க. ட்ரிபிள்ஸ் போகாதீங்க. ஒன்வேல ஏறி போகாதீங்க. குழந்தைங்களை கொண்டு வரும்போது குழந்தைங்க முன்னாடி 4 பேர் வச்சுக்கிட்டு பின்னாடி 3 வச்சுட்டு அப்படி போகாதீங்க. முடிஞ்சால் சிரமம் இல்லாமல் ஒரு ஆட்டோ வச்சு கூட்டிகிட்டு போங்க. நீங்கள் 2 வீலரில் போங்க. குழந்தைங்களும் சேஃப்டியாக பார்த்துங்க. கொரோனா வரும் வராமல் போகலாம். இல்லை ஏதோ பாதிப்பு நிறுத்திக்கலாம். வந்தாலும் அந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அந்த ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கணும். அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு தக்க பாதுகாப்பாக இருந்துக்குங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சின்ன பசங்க 2 வீலர் கொடுத்து நிப்பாட்டுங்க. இப்போது ஒரு பக்கமாக 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம நியர்பை பவானிக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன பையன் வண்டிட்டு வந்து ஒரு ஆட்டோவில் அடித்து அந்த பையனுக்கு கால் எலும்பு உடஞ்சி அவனை இங்கே ஈரோட்டிலேருந்து கோயம்புத்தூர் கொண்டு போய் திருப்பி அந்த பையனுக்கு கால் எடுக்கிற சூழ்நிலை ஆகி போச்சு. அதனால் தயவு செஞ்சு குழந்தைகிட்ட யார்ட்டையும் 2 வீலர் கொடுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கூட போங்க. இல்லைன்னா நடந்து கொண்டு போக சொல்லுங்கள். நடந்து போனால் வாக்கிங் போனால் குழந்தைங்க தொந்தரவு எது வராது, நோயுடைய எது வராது. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களை எங்கே எழுப்பினாலும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போங்க. 2 வீலர் கொடுக்காதீங்க. இந்த தொழிலில் வந்து எவ்வளோ கஷ்டம் இருக்குது. ரெண்டாவது இந்த தொழிலில் கஷ்டத்தை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அந்த நோக்கத்திலையும் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும். அந்த நோக்கத்திலையும் ரெட் கார்பெட் ஸ்டுடியோஸ் பசங்களோடு சேர்ந்து இதை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். நான் இந்த வாய்ப்பை நான் கொடுத்ததுக்கு ரெட் கார்பெட் ஸ்டுடியோஸ்க்கு ரொம்ப நன்றி.